திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. உங்கள் கருத்து மட்டும்தான் பேசியதாகவும் எங்கிட்ட படம் இருக்குதா காட்டுங்க. நானும் சேகர்பாபு இருங்க, சபாநாயகர் பார்த்து கரெக்டுங்க. நானும் சேகர்பாபு பேசிட்டு ஒரு படம் வந்துருக்கேன், காட்டுங்க, கண்ணு காட்டுங்க. இல்ல இல்ல காட்டுங்க, நான் சொல்லிடுறேன் பதில். நான் யாரையுமே திராவிட முன்னேற்ற கழகமோ மாற்றுக் கட்சியோ பிஜேபியோ யாருமே என்னை அணுகவில்லை. அணுகதியாக இருந்தால் இல்லை வேறுங்க, சும்மா நீங்க ஏதோ சொல்லிட்டு கூடாது. நீங்க பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்திலிருந்து பேசக்கூடாது, ஆகாயத்திலிருந்து இருங்க. நான் கேளுங்க, தயவு செஞ்சு இருங்க, கேளுங்க. பார்த்த மாதிரி ஒரு படம் காட்டினு நான் பதில் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது ஜனநாயக கட்சி, யாரை வேண்டுமானாலும் தங்களுடைய விருப்பப்பட்டவரை படத்தை வைத்துக் கொள்வது ஆட்சேபனையே கிடையாது. நான் படத்தை வைக்காத மாத்தி போட்டோம், இன்னைக்கே மாறிட்டியே டபுள் டிகிரியானு கேட்பேன். நான் பேசிக்கிறேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கே அந்த படத்தை மாத்திருந்தா இவரெல்லாம் என்ன பெரிய தியாகி, இவர் என்ன கொள்கை பிடிப்பவர், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டு படத்தையும் கூட மாற்றிட்டு போட்டாருப்பீங்க. இந்த வேஷ்டி கட்டினதே மாற்றின காரணமே கேஸ் போட்டாங்க பேரில், வேஷ்டி கட்டக்கூடாதுங்கிறதுக்காக மாற்றணும், புரியுதுங்களா? படத்தை வச்சு கூட அவங்க சொல்லவே இல்லை. யார் படத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு புரட்சித் தலைவர் படமும் அண்ணா படமும் அவருடைய வண்டியிலே எப்படி அலங்கரித்து வரப்படுகிறது, இந்த வண்டியில் எப்படி வருதுன்னு நீ பார்த்துக்க.